தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தாவேகா நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது காவலரின் கையை கடித்த அக்கட்சி தொண்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் திருமலைவாசன். திருமலைவாசன், கைது செய்யப்பட்ட அந்த நபர் யார்? விவரங்கள் என்ன? தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருவர் காவலரின் கையை கடித்த விவரத்தில் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 5 பேரை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகில் புதிதாக திறக்கப்பட்ட சொகுசு மதுபான கூடத்தை மணமகிழ் மன்றம் அகற்ற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நுழைவாயிலில் கயிறு கட்டி பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் மீது உள்ளே நுழைந்து திடீரென மதுபான கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். அப்பொழுது அங்கு வந்த காவல்துறையினர் தகரத்தின் மீது ஏறிய தாவக தொண்டரை கீழே இறக்கினர். அப்பொழுது திடீரென தாவக தொண்டர் ஜெமினி என்பவர் காவலரின் கையை கடித்தனர். இந்த சம்பவத்தின் தொடர்பாக ஜெமினி பாலக்கோடு காவலரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஜெமினி, ஜெயபிரகேசன், கணேசன், கிருஷ்ணன், வினோத்குமார் உள்ளிட்ட 5 பேரை பாலக்கோடு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருமலைவாசன், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.